ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்மளது சேனல் வந்து ஸ்ரீ சூர்யாஸ் கோல்டு கவரிங் சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்காங்க. அது உங்கள் எல்லாரால் மட்டும்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் அதை காமிச்சேங்க. சரிங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் டிசைனில் வந்து 210 மாடலுங்க. இது வந்து முத்து வச்ச வளையலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வாட்ச் கட்டும்போது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சிங்கிள் பேங்கிள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கையில் ரைட் ஹேண்டில் போட்டுட்டு லெஃப்ட்டில் வாட்ச் கட்டிக்கலாம். 210ங்க. இது பெரிய சைஸு, நல்ல பெருசாக இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்க. ரேட் முக்கியம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபேவரபிள் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ஓகேம்மா. இது வந்து ரூபி எமரல்டு ஸ்டோனுங்க. அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் எல்லாமே அதே மாதிரி தான். ரூபி எமரல்டு ஸ்டோனு ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். கைக்கு ஒரு பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். 2 கைக்கு வேணாலுமே நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் டிசைன்ஸு. 2 பேங்கிள் வச்சிட்டிங்கன்னா சில சமயம் 2 கைக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அல்லது 2 நாள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கொரியர். ஸோ இதுதான், இந்த கொரியர் வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க. ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொல்கிற விஷயந்தான், முழு பொறுப்பு என்னோடது தாங்க. கொரியர் அனுப்பிச்சிட்டோம் அதோட என் வேலை முடிஞ்சிச்சு அப்படி கிடையாதுங்க. இந்த கொரியர் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோட தான். இதுவும் 210 பேங்கிள்ஸ் தாங்க. ஒயிட் ஸ்டோனு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 210 சைஸ் இருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப க்யூட்டான டிசைனுங்க. ஸோ அடுத்து இதுவும் 210 மாடல் தாங்க. 210. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டூ 10 மாடல். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தான். பொருள் கைக்கு வந்துருச்சு அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க. எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நான் கொரியர் பண்ணுறேன், இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வர்றதுக்கு இடையில் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு முழு பொறுப்பு நான் தான் சொல்கிற முதல் ஆள் நானாக தாங்க இருப்பேன். ஏன்னா நானும் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்க்குறேன், நிறைய சேனல்ஸ் பார்க்குறோம், நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். பட் அது மாதிரி இல்லை இல்லைங்களா? ஆனால் நான் கொடுக்குறேங்க. இப்போ இந்த வளையல் நீங்கள் வாங்குறீங்க, கொரியரில் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை உடஞ்சி போயிடுச்சு, எதுனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவேங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் போடுற பணம் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவீங்க. நான் தான் இந்த கடையோட ஓனர். உங்கள் பணத்துக்கு முழு பொறுப்பு நான் தாங்க. பணம் ஃபோன்பேயில் பண்ணிட்டோம், இவங்க பொருள் அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்கன்னு பயப்பட வேண்டாம். என்னோடய ஃபோனை வேறு யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்கங்க. அட்டன் பண்ணி யாருமே உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு தொழில் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பார்சல் வந்து கைக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே நான் ஒரு ஆள் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வேறு யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களை பண்ண மாட்டாங்க, என்னையும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தாங்க இந்த பொருள் உங்கள் கைக்கு முழுமையாக குறிப்பிட்ட இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்கள் கைக்கு வந்துடுங்க. ஏன்னா எங்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், 90% ப்ராடக்ட் வந்து அடுத்த நாள் கிடச்சிடுங்க. ஒரு கிராமம் கொரியரே போகாதுன்னு சொல்லி கொரியர் ஆஃபீஸில் பேசி நேற்றுக்கு அனுப்புனாங்க. இன்றைக்கி காலைல வாங்கிட்டு அவங்க இப்போ எனக்கு மெசேஜ் போடுறாங்க, கொரியர் வாங்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அந்த கிராமத்துக்கு கொரியரே வராதுன்னாங்க. அவங்க எந்த கொரியர் வரும்னு கேட்டு கொடுங்க சிஸ்டர், எங்கள் வீட்டுக்கு கொரியரே வராதுன்னாங்க. ஆனால் நான் கொரியர் ஆஃபீஸில் பேசி இன்றைக்கி காலையில் வாங்கிட்டாங்க, நேற்றுக்கு போட்டு இன்றைக்கி வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொரியரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி, இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நாளைக்கு காலையில் கிடைக்கிற மாதிரியும், நீங்கள் பணம் போட்டுட்டோமா பயந்துட்டு உட்காந்துருக்க வேண்டாம். இன்றைக்கி பணம் போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே பேக்கிங் வீடியோவும் பேக்கிங் அனுப்புன சலானம் உங்களுக்கு, அதாவது பில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, பணம் கட்டின பில்லு, அதையும் அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள் உங்களுக்கு கொரியர் வந்துடும் காலையில். இல்லை அப்படின்னா ஒரு நாள் கேப்பில் வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும், அவ்வளோதான். 2 டேஸில் உங்களுக்கு வந்துடுங்க. அதிகபட்சம் 3 டேஸ், ரொம்ப வில்லேஜ் போஸ்ட்டு அது மாதிரி இருந்தால் 3 டேஸுங்க.
நான் என்ன சொல்கிறதுனா, பொருள் வந்து சேர்ற வரைக்கும் என்னோடய பொறுப்புன்னு தான் சொல்கிறேன். நான் எதுவுமே வீணானாலோ தொலைஞ்சு போனாலோ கொரியர் லேட் ஆனாலோ நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். நான் கொரியரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டென்ஷனும் என்கிட்ட பணம் கட்டிட்டீங்க, என்கிட்டயே நீங்கள் பொறுப்பை விட்டுடுங்க, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஆகா, பணம் கட்டணும், பொருள் எப்போ வரும்னு தெரியலைன்னு இருக்கலாம் இல்லையா? இது வந்து 2க்கு 6 சைஸுங்க. இந்த சைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காக கொரியர் போட்டுருவாங்க. 26 பேங்கிள்ஸ் இது. 26 யாரெல்லாம் இருக்கீங்களோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இதுவும் 26ங்க. பியூர் ஒயிட் பேங்கிள்ஸ், ஏடி ஸ்டோன் ஒயிட்டு, சூப்பராக இருக்குங்க. கைக்கு அரிப்பு கிழிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஒயிட் ஸ்டோன், ஒயிட் ஏடி ஸ்டோன் பேங்கிள்ஸ், மீடியம் சைஸு, 2.6. இது 2.4ங்க. ஏடி ஸ்டோன் வித்து ஒயிட், ஏடியில் ஒயிட் வித் ரெட்டுங்க. ஒயிட் வித் மெரூன் கூட சொல்லலாம், ஏன்னா ரெட்டும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலர், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க நேரில் பார்க்குறது. என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க, ஸோ அதனால் அந்த மொபைலில் எடுத்துகிட்ருக்கேன். வேறு மொபைல் வாங்கணும், பட்டு கேமரா அவுட் ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலான்னு இதிலே எடுத்துகிட்ருக்கேங்க. ஓகே, 2.4 இது. அக்கா ரேட் சொல்லவே இல்லை. ரேட் வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய விஷயங்க. நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு நான் வளையல் கொடுக்க ரெடியாக இருக்கேங்க. என்ன காசுன்னா 5000 10,000 அப்படிலாம் இல்லைங்க. 200 இருந்தாலும் வளையல் கொடுப்பேன், 100 இருந்தாலும் வளையல் கொடுப்பேன், 50 இருந்தாலும் வளையல் கொடுப்பேங்க நான். ஸோ அதனால் நீங்கள் ரேட்டை பற்றியே பயப்படாதீங்க. இது சிங்கிள் ஹேண்டில் போடக்கூடிய ஃபேன்சி பேங்கிள்ங்க. ஏடி ஸ்டோன், ரூபி எமரல்டு ஸ்டோனுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனு, ரொம்ப ஹை லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜுவல்ஸோடு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2.6ங்க இது, 2.6. இது 8ல் இருக்கா, இது 10ல் இருக்கான்னு கிடைக்காதுங்க. ஏன்னா ஒரு இதில் இருக்கிறது ஒரு இதில் இருக்காதுங்க. ஸோ அதனால் என்ன சைஸ் சொல்கிறோன்னா அவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 8ல் இருக்கிறது 4ல் இருக்குமா, 4ல் இருக்கிறது 6ல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்க, அது மாறிடும், சேல் ஆகிருக்கும் அல்லது அதனால் இருக்காதுங்கம்மா. ஒரு வளையல் ஒரு இதில் தான் இருக்கும், அவ்வளோதான். இந்த டிசைனில் இது மட்டும்தான் இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து 10ல் வேணும் அக்கானா கிடைக்காதுங்க. இதெல்லாம் முன்னாடி வந்த மாடலுங்க, கடையில் சேல் ஆகிட்டு ஒவ்வொரு மாடல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதனால தான் நான் வளையலோட சைஸ் அப்படியே சொல்லிடுறேங்க. இல்லைனா இதில் நான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிடுவேன், ஆல் டிசைன்ஸ் அவைலபிள்னு சொல்லிடுவேன். இதில் ஆல் டிசைன்ஸ் அவைலபிள் இல்லைங்க. 2.6 இது சிங்கிள் ஹேண்ட் வளையல், சிங்கிள் ஹேண்ட் வளையல். இது ஒரு கைக்கு ஒன்று மட்டும் போட்டுக்கலாம், வாட்ச் கட்டிட்டு போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹை லுக் இருக்கும். ஜாப் போகிறவங்க சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இதை. ஒயிட் ஏடி ஸ்டோன் பேங்கிள்ஸ், 2.6ங்க வளையல், 2.6 ஒயிட் ஏடி ஸ்டோன் பேங்கிள்ஸ். சில டிசைன் இருக்குங்க, ஆனால் நான் எதையுமே நம்ப வேண்டாங்க, ஏன்னா இருக்கும் இல்லாமல் இருக்கும். அதனால் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட், இந்த சைஸ் உங்களுக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் 10 இருக்குமானா இதில் 8 இருக்குமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் இது வந்து 2.6. இது பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து இது வந்து 2.4. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரூபி எமரல்டு ஸ்டோன் வித் ஏடி ஸ்டோனுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பேங்கிள்ஸுங்க இது, ரொம்ப அழகாக இருக்கும் கைக்கு போடும்போது. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா க்ரீன் அண்டு பிங்க்குங்க. ஸோ ரொம்ப இந்த பிங்க் கலருக்கும் இந்த பேங்கிள்ஸ்க்கும், ரொம்ப பிங்க் கலர் சாரீ கட்டும்போது இந்த பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் சாரீ கட்டும்போது இந்த பேங்கிள்ஸ் போட்டிங்கனாலும் அழகாக மல்டி கலர் மாதிரி இதுங்க. இந்த 3 கலர் இருந்ததுனால நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு போட்டிங்கனாலும் க்ரீன் வித்து பிங்க் அண்டு ஒயிட் இருந்துச்சுனாலே எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நீங்கள் போடலாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க இந்த 3 கலர் இருந்துச்சு ஸ்டோனில் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு போட்டாலும் அழகாக இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இது வந்து யார் வேணாலும் போடலாங்க. 10 போடுறவங்களும் போட்டுக்கலாம், 8 போடுறவங்களும் போட்டுக்கலாம், 6 போடுறவங்களும் போட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், ஓப்பன் பேங்கிள், கையை இதுக்குள்ளே இங்கே விட்டு உள்ளே போடுறது தாங்க. ஸோ அதனால் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு கையை உள்ளே விட வேண்டியதான், சரிங்களா? ஸோ ஈஸியாக போட்டுக்கலாங்க. இது வந்து மயில், நம்ம ட்ரெஸ்ஸெலாம் சாரீலாம் சில்க் சாரீலாம் மயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க சாரீக்கு இந்த பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா மேட்சாக இருக்குங்க.
சிங்கிள் ஹேண்டு பேங்கிள்ங்க இது. ஒரு கைக்கு வளையலும் ஒரு கைக்கு வாட்சும் கட்டிக்கிற மாடலுங்க. யாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 8 சைஸில் இருக்கவங்க, 10 சைஸில் இருக்கவங்க, 6 சைஸில் இருக்கவங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாங்க. 4 யூஸ் பண்ண முடியாதுங்க, ரொம்ப பெருசாக தெரியும். 6, 8, 10 3 பேரும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுவும் அதே தான், சேம். அது வேறு டிசைன், இது வேறு டிசைன். பீகாக்லேயே 2 மைலுங்க இது. ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து 210ங்க. 210 பேங்கிள்ஸ், ஸ்டோன் பேங்கிள்ஸ் 210. ரொம்ப சூப்பராக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குங்களா? பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க. இதில் வந்து 6 இருக்கா, இதில் 6 இருக்கா, 4 இருக்கான்னு கேட்டால் இருக்காதுங்க. இது 10, 2க்கு 10, 2 10 சைஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதில் 4, 6, 8 இருக்காதுங்க. ஒவ்வொரு பாக்ஸ் சேல் ஆகிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் மிச்சம் இருக்கு இல்லைங்களா? வரும்போது எல்லாமே தாங்க கலந்து வரும். 6, 4, 8, 10 எல்லாமே தான் வரும். இப்போ 4 விற்றுருக்கோம், 6 விற்றுருக்கோம், 8 விற்றுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி விற்றது போக மிச்சம் 10 மீதம் இருக்கும், அந்த மாதிரிங்க. ஸோ இது 210 சைஸுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 210. இதுவும் 210 பேங்கிள்ஸ் தாங்க. பீகாக் உள்ளது, ஒயிட் ஸ்டோன், ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வளையல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல செம்ம க்யூட்டாக இருக்குது. 210 சைஸு. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட். ஒயிட் ஸ்டோன் வித் எனாமல் கோட்டிங், பீகாக் டிசைன். ஒயிட் ஸ்டோன் வித் எனாமல் கோட்டிங், பீகாக் டிசைனுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. இது வந்து பிங்க் வித் க்ரீன் ஸ்டோன் வித் ஒயிட் ஸ்டோனுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டூ 10 சைஸுங்க இது. ஓகே. இதுவும் 210 சைஸுங்க. 210ல் வந்து பிங்க் அண்டு க்ரீன் ஒயிட்டு ஸ்டோன் உள்ளதுங்க. 210 சைஸு. 210 இந்த சைஸுங்க. 210 பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து 2.6ங்க. இது 2.6. பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2.6, 2க்கு 6ங்க. ப்யூர் ஒயிட் ஸ்டோன், ஏடி ஸ்டோன், ரொம்ப சூப்பராக இருக்கும் பேங்கிள்ஸு. 2.6 பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுவும் 2.6ங்க. பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2.6. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது 2.8ங்க. 2.8 பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள். 2.8. இது 2.6. 2.6. இதுவும் 2.6ங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2.6.
ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட வலைகள்லாம் பார்த்துருக்கோங்க. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த 2 தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கொரியர். ஸோ இந்த கொரியர் வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க. இடையில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பு. கொரியர் வந்துருச்சு அக்கா, பொருள் சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்க. அது வரைக்கும் நான் தாங்க பொறுப்பு. பயப்படாமல் நீங்கள் பணம் கட்டலாம், பொருள் வாங்கிக்கலாம், பொருள் உங்கள் கைக்கு சூப்பராக வந்து சேர்ந்துடும். ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளுங்க. தேங்க்யூ.